என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து பேசி வீடியோ போட்டு. சரி, இன்னைக்கு வீடியோவில் வந்து தம்ப்நெயிலே நான் கொடுத்துருப்பேன். நிறைய பனிஷ்மெண்ட் பற்றின விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நார்மலாக வந்து ஸ்கூல் டேஸ் பனிஷ்மெண்ட் வந்து நான் பேசியிருக்கேன். அண்ட் நார்மலாக வரலாற்றில் என்னென்ன மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க, என்னென்ன தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். பட் அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆனதுனால அதோடு சேர்த்து அந்த வீடியோவும் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ சடனாக தினேஷ் அப்படின்ற தம்பி வந்து அந்த வீடியோ வந்து அகெயின் மறுபடியும் மேக் பண்ணி போடுங்கன்னும் போது எனக்குமே ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் திரும்ப ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பண்டைய வரலாற்றில் என்ன மாதிரி தப்புக்கு என்ன மாதிரி தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சார், லாஸ்ட்டாக இந்த தண்டனையில் இப்போ ப்ரெசென்ட்ல என்ன தண்டனை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா வந்து பார்க்குறத சிலுவையில் அறையிறது. இது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தண்டனை. நம்ம ஜீசஸ் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அரைஞ்சு தான் வந்து கொன்னாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த தண்டனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இது மோஸ்ட்டாக வந்து கிரேக்கர்கள், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 4-5 நூற்றாண்டு வரைக்கும் இந்த தண்டனையை வந்து வழக்கத்தில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ என்ன தப்புக்காக அப்படின்னா, குற்றம் பண்ணவங்க, இந்த தப்பு பண்ணவங்க, திருடுனவங்க, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் நம்ம பார்த்துருப்போம், 2 காலையும் வந்து அந்த கட்டையில் அப்படியே ஆணி வச்சு அரைஞ்சிருவாங்க, 2 கையையும் இந்த 2 கார்னரில் ஆணி வச்சு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சி ஒரு நடு ரோட்லேயோ நடு பிளேஸ்லேயோ வந்து அப்படியே நிற்க வச்சுருவாங்க. ஸோ அப்படி நிற்க வச்சாங்கன்னா அவங்க வந்து உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அப்படியே வெயில் மழை எதுவாக இருந்தாலும் அந்த சிலுவையிலே அறையப்பட்டு அப்படியே இருப்பாங்க. அது வந்து காக்கா வந்து அவங்கள சாப்பிடும், எறும்பு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் உயிரோடே இருந்து அப்படியே வதச்சி சாவாங்க. இந்த மாதிரி தண்டனையில் இதை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துருக்கிறத பார்த்துருக்கோம். பட் இந்த தண்டனை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனைன்னு சொல்லி நான் கொஞ்சம் காலத்தில் வந்து இந்த தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது நிறுத்திட்டாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப கொடுமையான தண்டனை தான். டக்குன்னு கொண்டுட்டோம் அப்படின்னா உயிர் போயிடும். இது வந்து உயிரோட சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கழுகு காக்கான்னு எல்லாம் கொத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் பயங்கரமான தண்டனை தான் இது. தான் 2வது வந்து தோலை உரிக்கிற தண்டனைன்னு சொல்லிட்டு மத்திய ஆப்பிரிக்காலையும் கிழக்கு ஆப்பிரிக்காலையும் கொஞ்சம் ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு தண்டனை முறை இது, தோலை உரிக்கிற தண்டனை. சரி, இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, சிறை கைதியா பிடிச்சிட்டு வராங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் தேச துரோகம் பண்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த தண்டனையை வந்து அப்போ வழக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க. இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, குற்றம் சுமத்தப்பட்டவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொல்லலாம் மாட்டாங்க. உயிரோட அவங்களோட தோலை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. மொத்தமாக முகத்திலேருந்து கீழே கால் வரைக்கும் அவங்களோட தோலை வந்து மொத்தமாக உரிச்சு எடுப்பாங்க. ஸோ உரிச்சு எடுக்கும்போது அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்கள வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த உரிச்சி எடுத்த உடம்பு மேலே வந்து உப்பு அப்படியே தேய்ச்சி விடுவாங்களாம். நினச்சி பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குது. நமக்கு கையில் ஒரு கத்தி வெட்டிட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று வெட்டி, இப்போ நார்மலாக வந்து நான் காய் கட் பண்ணும்போது கத்தி வெட்டிடுச்சு அப்படின்னா அதோட நம்ம புளியை கரைச்சாலும் உப்பு எடுத்தாலும் அந்த இடம் வந்து பயங்கரமாக காந்தோம். ஸோ ஒரு சின்ன பிளேஸ்க்கே காந்தது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக உப்பை தடவிட்டாங்கன்னா அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க. இதுவும் பண்டைய காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு தண்டனை முறை. எவ்வளோ கொடூரமாலாம் கொடுத்துருக்காங்க பனிஷ்மெண்ட். அதனால தான் அப்போ தப்பெல்லாம் கம்மியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 3வதாக வந்து குடலை உருவுறது. இந்த தண்டனை வந்து நெதர்லாந்து, இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகளில் வந்து வழக்கத்தில் இருந்த ஒரு தண்டனை முறை. இதுவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ இந்த தண்டனை கொடுக்கும்போது எப்படி ஆளுங்க இருப்பாங்க குற்றம் சுமத்தப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்களும் மோஸ்ட்டாக வந்து அடி வயிற்றுலேருந்து இந்த தண்டனையை வந்து கொடுப்பாங்க. அடி வயிற்றுலேருந்துன்னா அடி வயிறு கிழிச்சிருவாங்க. பட் குற்றம் சுமத்தப்பட்டவர் உயிரோடு தான் இருப்பார். இதுவுமே உள்ளேருந்து அப்படியே அடி வயிற்றுலேருந்து குடலை அப்படியே 1 by 1 உருவி எடுப்பாங்க. குடலை மட்டும் உள்ள இருக்க பார்ட்ஸை ஒன்றா உருவி எடுப்பாங்க. எனக்கு இந்த தண்டனையை பற்றி படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு சூரிய சார் படத்தில் வந்து ட்ரக்ஸை வந்து ஒரு ஆக்டர் வந்து கடத்திட்டு போயிடுவார். ஸோ உயிரோடு இருக்கும்போது அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளேருந்து அந்த ட்ரக்ஸை கிழிச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு, உயிரோடு தான் இருப்பார். அந்த
என்ன சொல்றது, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால அவருக்கு என்னென்ன பண்றாங்கன்றது தெரியும், பெயினும் இருக்கும், அதோட கத்துவாரு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம ஒருத்தர் உயிரோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே வயிறை கிழிச்சு ஃபர்ஸ்ட் குடலு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிட்னி, அது இது நிறைய இருக்கு இல்லையா, 1 by 1 எல்லாத்தையும் அப்படியே கை விட்டு உருவி எடுப்பாங்க அவங்க சாகுற வரைக்கும். இதுவும் பயங்கர கொடுமையான ஒரு தண்டனை தான். நினைச்சாலே வந்து நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, நான் அதுக்கப்புறமா உள்ள தண்டனை முறை வந்து உலோக காலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தேன். இந்த தண்டனையும் வந்து கிரேக்கத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு தண்டனை. இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு காளை மாடு மாதிரி உலோகத்தால், அது செம்பா பித்தளையான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி உலோகத்தால ஒரு காளை மாடு, அது வந்து ஓபன் பண்ற மாதிரி, இந்த டாப்ல முதுகுல இருந்து ஓபன் பண்ற மாதிரி, அதுக்குள்ள வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள போட்டுருவாங்க அந்த காளை மாட்டுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த மாட்டுக்கு கீழே வந்து நெருப்பு வைப்பாங்களாம். சரி, நெருப்பு வைக்கும் போது அந்த உலோகம் வந்து பயங்கரமா சுட ஆரம்பிக்கும். சுட சுட நம்ம வந்து அதை விட்டு வெளியிலயும் வர முடியாது, கத்தவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அந்த சூட்டுலயே வந்து நம்ம தண்ணியில சிக்கன்லாம் வேக வைக்கிறோம்ல, அதே மாதிரி இது எதுவுமே இல்லாம அந்த சூட்லயே அப்படியே நினைச்சு பார்க்க முன்னாடி பதறுது, எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப கொடூரமான பயங்கரமான தண்டனைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்த இன்னொரு தண்டனை படகு தண்டனைன்னு சொல்லிட்டு, படகுகள் தண்டனை அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது டீட்டெயில்டா இல்லை, ஆனா இந்த தண்டனையை படிக்கும் போது பயங்கரமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணவங்கள என்ன பண்ணுவாங்களாம், ஒரு படகு மாதிரி இல்லை, படகுல வந்து அப்படியே நம்ம கால் வைக்கிற பிளேஸ்ல வந்து தலை மட்டும், இந்த பகுதி மட்டும் மேல இருக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி இந்த படகுக்குள்ள உட்கார வச்சிருவாங்களாம். ஸோ உட்கார வச்சுட்டு அந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பாலும் தேனும் கொடுப்பாங்களாம். இவங்க வந்து சாப்பாடு இல்லாம அந்த பசியிலையும் தாகத்திலையும்லாம் சாக மாட்டாங்களாம். இவங்களுக்கு வந்து அந்த தேன் பால் எல்லாம் நிறைய அவங்க வேணான்னு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால குடிக்க முடியும். ஸோ குடிக்க முடியாத பட்சத்தில் அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் வாமிட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வந்து வாயில வந்து நிறைய ஊற்றும், கட்டி வச்சிருவாங்க சம்மந்தப்பட்டவங்கள. ஸோ அப்படியே இருந்தது அப்படின்னா அதையே ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு ஒன்று லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆச்சு, நம்மளை கட்டி வச்சிருக்காங்கன்னா நம்ம அதுலேயே வந்து மோஷன் போயிடுவோம். சாப்பிட முடியல, குடிக்க முடியலன்னும் போது வாந்தி இருக்கும், அந்த வாந்தி அந்த இடத்துல தான் இருக்கும், அதோட தேன் பால் எல்லாம் கலந்து போய் தான் நம்ம அந்த இடத்துல உட்காந்துருப்போம். ஸோ அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும், எறும்பு வர ஆரம்பிக்கும், அப்படியே 1 by 1 எல்லாமே வர ஆரம்பிக்கும். அந்த நம்ம போயிருக்க மோஷன் வாந்தி அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து அதுலேருந்து புழு வர ஆரம்பிச்சிடும். அந்த புழு நம்ம உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்கும், எறும்பு நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும், எலி கடிக்க ஆரம்பிக்கும், அப்படியே பூச்சி கீச்சன் எல்லாம் அப்படியே கொஞ்சமா வந்து உயிரோட அவங்கள வந்து கடிச்சு மொத்த உடம்பும் அப்படியே புழுவாக்கி வெளில வர மாதிரி ஒரு பயங்கரமான தண்டனை இது. இந்த தண்டனைக்கு பேர் எனக்கு டீட்டெயிலாக தெரியல, படகுகள் தண்டனை அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் படிக்கும் போது அப்படியே இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கு இந்த தண்டனையுமே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு தண்டனை கழுமரம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை. இந்த தண்டனை வந்து தெற்காசியால, மெயினா நம்ம இந்தியாலேயே இருந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு தண்டனை இந்த கழுமரம் ஏற்றுறது அப்படின்றது. இது வந்து ருமேனியர்கள் அவங்க காலகட்டத்தில் வந்து பயங்கரமா வழக்கத்துல இருந்த ஒரு தண்டனை சொல்றாங்க. ஏன்னா டிராகுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி டிராகுலான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த தண்டனை வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ என்ன தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னா, கழுமரம்னா நல்லா எண்ணெய் தேய்ச்ச ஒரு பெரிய மரம் இல்லை இரும்பு எதுனா ஒன்று, இந்த கார்னர் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் இந்த பொசிஷன்ல இருக்கும் பட்டை. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு மேல தப்பு இருக்கு இல்ல குற்றம் சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல உட்கார வச்சிருவாங்களா, இந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா, இங்க என்ன தடவி இருக்கு, ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னும் சாஃப்டான ஸ்கின், அப்படியே வந்து நம்ம வெயிட்டுக்கு அந்த மரத்துல அப்படியே இறங்கிட்டு வருவோம். ஸோ இறங்கணும்னா என்ன ஆகும், அப்படியே நம்ம ஆசனாவை வழியா அந்த கம்பி வந்து என்ன பொசிஷனுக்கு நம்ம மாறுறோமோ, ஒன்று இப்படி போயிட்டோம் அப்படின்னா ஒன்று கிழிச்சுக்கிட்டு சைடு வழியா வெளில வரும், இல்லை ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே யோசிச்சு பாருங்க, ஆசனாவை வழியா அப்படி வந்து வாய் வழியா ஒன்று வெளில வரும், இல்லை மண்டை வழியா வெளில வரும், அப்படியே நம்ம இறங்கிக்கிட்டே போக வேண்டியதான் வழியிலே. அப்படியே நம்ம கையை கட்டுருவாங்க.
அப்படியே வலிச்சு 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 இதில் உட்காந்து அப்படியே சாக வேண்டியதான். நம்ம பார்த்த எல்லா தண்டனையுமே வந்து ஒரு ஒரு நாட்டில் இருந்தது. ஆனால் இந்த தண்டனை நம்ம இந்தியாலையும் வழக்கத்தில் இருந்த ஒரு தண்டனை முறை. தமிழ்நாட்டில் இருந்ததா கூட படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். கழுமரம் ஏற்றுதல்னு சொல்லி தமிழில் படித்த மாதிரி கூட எனக்கு கழுவேற்றம் பண்ணுதல்னு சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருந்த ஒரு தண்டனை முறை. ஸோ இந்த தண்டனை முறைகள் எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போனதுனால தான் என்னவோ தெரியல, ஏகப்பட்ட தப்பு டிசைனாக நடக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா தண்டனை முறையும் மறுபடியும் வழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா தப்பெல்லாம் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். படிக்கும்போது கொடூரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் தப்பு பண்ணும்போது இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம தப்பு நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் இந்த தண்டனை முறையை என்ன தப்புக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த தண்டனை முறை இப்போ நடைமுறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்? வராது, வாய்ப்பு இல்லை. பட் நம்ம மனசை தேத்திக்கிறதுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறது. டாட்டா, பை பாய்.